வணக்கம். இது நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். பலத்த காற்றினால் கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் மீன் தடை. கடற்றொழிலாளர்கள் தமது பிரச்சினைகளை முன்வைப்பதற்கு புதிய தொலைபேசி இலக்கம் அறிமுகம். வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கு நிவாரண விலைக்கு மணலை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை. பாகிஸ்தானில் புதிய அரசாங்கத்தை அமைக்கும் பேச்சுவார்த்தையில் நவாஸ் ஷெரீப் உலக தலைவர்கள் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். கிழக்கு மாகாணத்தில் பலத்த காற்று காரணமாக சில பகுதிகளுக்கான மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. ஆயினும் நிலைமையை வழமைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிராந்திய மின் பொறியியலாளர் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்லாத்து முதல் நாவலடி பார்வீதி வரையான பகுதிகளுக்கான மின் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக மாவட்ட மின் பொறியியலாளர் குறிப்பிட்டார். ஏனைய பகுதிகளுக்கான மின் விநியோகம் தடைப்பட்ட போதிலும் தற்போது நிலைமை வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மின்தடை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிட்டனர். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் சில பகுதிகளுக்கான மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடற்றொழிலாளர்கள் தமது பிரச்சினைகளை முன்வைப்பதற்கு தொலைபேசி இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்த நாரா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய 0710101010 என்ற தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு கடற்றொழிலாளர்கள் தமது பிரச்சினைகளை தெரிவிக்க முடியும் என நாரா நிறுவனத்தின் தலைவர் சயூர சமரசுந்தர தெரிவித்தார். அத்துடன் கடற்றொழில் துறைசார் தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. மீன்பிடி துறையில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள், எதிர்காலத்தில் இந்த துறையின் ஊடாக முன்னெடுக்கப்பட உள்ள செயற்திட்டங்கள் குறித்தும் இதனூடாக அறிந்து கொள்ள முடியும் என அவர் கூறினார். அத்துடன் இந்த வசதியை பயன்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகளையும் இதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என நாரா நிறுவனத்தின் தலைவர் மேலும் குறிப்பிட்டார். அரச கர்ம மொழி கொள்கைகள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளின் போது நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் விசேட செயற்திட்டம் ஒன்று எதிர்வரும் 16ஆம் தேதி பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் ரணவக்க தெரிவித்துள்ளார். அரச மொழி ஆணைக்குழுவின் அனைத்து ஆணையாளர்கள், நிபுணர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் கூறினார். விசேடமாக கனடாவின் அரச மொழிகள் ஆணையாளர் இந்த செயற்திட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழு குறிப்பிடுகின்றது. ஆணைக்குழுவின் செயற்பாடுகளை வலுப்படுத்தல், கொள்கைகளில் காணப்படும் சிக்கல்களை இனங்கண்டு அவற்றுக்கு தீர்வுகளை வழங்குதல், அதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த கருத்துக்களும் ஆலோசனைகளும் இதன்போது பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளன. அத்துடன் 5 ஆண்டுக்கான எதிர்கால திட்டம் தொடர்பிலும் தீர்மானங்கள் எட்டப்பட உள்ளதாக அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் தலைவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வடமாகாணத்தில் உள்ள மக்களுக்கு நிவாரண விலைக்கு மணலை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் கவனம் செலுத்தியுள்ளது. இதில் மேல்குடியேற்றப்பட்ட மக்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பணியகத்தின் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் அனில் பீரிஸ் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற உள்ளதாக அவர் கூறினார். புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் அதிகாரிகளுக்கும் முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ஆகியோருக்கிடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது. குறித்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தேவையான மணலை நிவாரண விலையில் பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளதாக பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் கூறினார். மற்றொரு உள்நாட்டுச் செய்தி. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி கே. சூரியகுமாரன்.
தென்கிழக்கு வங்காள விரிகுடாவின் மேலாக காணப்படும் மகாசென் சூறாவளி புயலானது தற்போது திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக 630 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படுகின்றது. அதேவேளை இதன் போக்கு வட திசையை நோக்கி மணிக்காலத்துக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் யாழ்ப்பாணம் முதல் மட்டக்களப்பூடான ஹம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் காற்றும் அங்கு பலமாக வீசும். எனவே மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் மேற்குறிப்பிடப்பட்ட ஆழ்கடல் பிரதேசத்தில் தங்கள் கடல் நடவடிக்கையை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் தொடர்வது டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தள செய்திகளை 10:25க்கும், மதிய நேர பிரதான செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.